வணக்கம் அங்கிள். ஓகேயா? நல்லா இருக்கீங்க ராக்கி அங்கிள். என் பேர் கண்ணன். முன்னாடியா? நான் இரும்பு காசுலேருந்து வரேன் அங்கிள். நான் இங்கே வந்து டிவிஎஸ் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பற்றி இன்ட்ரடியூஸ் முன்னாடியா? இந்த வேலைக்கு வந்து 7 மாதம் ஆச்சு. 7 மாதம் இதோட வாத்தியார்லாம் எனக்கு ஓகே. எஸ்டிஎம்மும் ஓகே எனக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ன ஒன்று அவங்க சொன்னால் வந்து எப்படின்னா கொஞ்சம் நம்ம தவறு செஞ்சா அவங்க கூப்பிட்டு டேரெக்டாக ஏசலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் ஓகே அவங்க டீச்சரு டிக்கெட் 1 டிக்கெட் 2 கொக்கோ எல்லாம் ஓகே. அது ஏதாச்சும் ஒன்று தகுதி சாப்பிட்டா நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க உடனே வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க இந்த சாவி இருக்கியா போய் கூட்டிடணும் கூட்டுவேன். ஏதாச்சும் டிசிப்ளின் கிட்ட கற்றுவங்க பிரச்சனை அது கொஞ்சம் இதெல்லாம் இருக்கலாம். எனக்கு ஒரு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்து தான் பழக்கம். நான் ஏற்கனவே என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இந்த கூட அப்புறம் எத்தனை வருஷம் இந்த வேலையில் இருக்கீங்க? எத்தனை வருஷமா ஒரு 7 மாதம்யா? 7 மாதம் 7 மாதம் 7 மாதம் இந்த இடத்துல இருக்கீங்க. நான் இது போன்ற வந்து பெட்ரோல் வந்து 35 வருஷம் ஆலோசிச்சேன். அப்புறம் ஏன் நம்மளுக்கு வந்து இப்போ மெனக்கு பக்கலை இந்த காட்டு வேலைக்கு போனேன். எனக்கு ஓகே தான் காட்டு வேலை ஓகே. பிரச்சனை வந்துருக்கா அந்த ஸ்கூலுக்கும் வெய்யாளுக்கும்? வந்துருக்கியா? ஏன்னா இப்போ மணிகாலில் இருந்து ஒரு பாய் வந்து உள்ளே போட்டாரு. நான் சோல்டு மேலே கை வச்சு வெளியே போயான்னு அவர் போய்ட்டு அவங்க அம்மாட்டு போய் என்ன சொல்கிறாருன்னா அங்கிள் என்ன சட்டை பிடி தட்டாருன்னு இருந்து போனான்னுட்டாரு. நம்ம பேரண்ட்ஸ் வந்து கேட்டேன் மக்கள் காலையில் வந்து கேட்டேன் ஏன் என் மகனை வந்து சட்டை பிடிச்சி நீங்கள் ஒழுங்கு நான் சொன்னேன் நெல்லுக்குமா நான் சொல்லி முடிஞ்சேன்னா அவங்க என்னை பேச விட மாட்டாங்க. ஓ முடியாது என் பிள்ளைய வந்து சட்டை நினச்சாங்கிறேன். நீங்கள் வந்து 1:30 மணிக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் பவுனை சட்டை எப்படிமா நான் பிடிச்சி நிறுத்தாங்க. அது ஒரு ஸ்கூல் பையன் நான் எப்படி சட்டை பிடிச்சி இருந்துப்பேன். எனக்கும் தெரியும் எப்படி இருக்குன்னு. உடனே கேட்டு அம்மா வந்து ஆகும் நடத்த மாட்டாங்க. அது ஒன்று நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் கேட்குறீங்க. ஒரு காசு என்ன சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. இன்னும் வாக்குவாத வேகமாக போய்கிட்டு இருந்துச்சு சொல்லிட்டேன் தயவுசெய்துமா போங்க நீங்கள் போங்க இதுக்கான பேசாதீங்க. இப்போ நீங்களும் பேச நானும் பேச அப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு வரீங்க. அப்போ அதுக்கு சண்டை வந்து அடிப்படை சண்டை வரும் போங்கட்டேன் போயிட்டாங்க. இப்போ வந்து முன்னாடி வந்தால் நிறைய இருக்கிறாங்க பேச தெரியலையா பேச தெரியலான்னு ஆட்டிடுறாங்க. 7 மாதம் வந்துருக்குன்னா உங்கள் மனநிலை எப்படி? ஓகேயா? நான் வந்து பெட்ரில் வேலை செஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஹைப்பர் ஆகிடுவேன். ப்ரெஷர் ஏறிடுவேன். நான் அப்போ ப்ரெஷர் ஏறிடுவேன். ஏன்னா அச்சு ஒரு மோடு ஏற்றி எட்டில் ஒரு மோடு ஏற்றி அதை செட்டிங் பண்ணி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்ல. இப்போ அந்த வாலி வச்சுக்கோங்க. அந்த வாலி வந்து இங்கே ஃபுல் செட்டு எடுக்கணும். அந்த ஃபுல் வரலன்னா நம்ம மண்டாலும் அப்படியே ஓடும் பக்கத்தில் இருந்தாலும் கரெக்டாக ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த வேலைக்கு வந்து கற்றுக்கலாம். எனக்கு மைண்ட்லாம் பீஸாக இருக்குது. ப்ரெஷர் ஒன்றும் இல்லை ரிலாக்ஸாக இருக்குது எந்த வேலைக்கு வந்து. உங்களோட கருத்து